வாங்க வாங்க, உட்காருங்க உட்காருங்க. வணக்கம்மா. வணக்கம். எங்கேருந்து வரீங்க? வெஸ்ட் மாம்பலத்துலேருந்து வரேம்மா. வெஸ்ட் மாம்பலமா? சரி. என்ன விஷயமா வந்தீங்க? இல்லை, இங்கே ஒருத்தர் முருகன் சொல்லிட்டு ஒருத்தர் ஒர்க் பண்ணாங்க. இருந்தாங்க. அவரை கொஞ்சம் பார்க்க முடியுங்களா? இல்லை, அவர் ஒரு 10 நாள் முன்னாடி தான் ரிட்டையர் ஆகிட்டார். அவரோட இடத்துல தான் நான் ட்ரான்ஸ்ஃபர் வந்திருக்கேன். ஓ, அப்படிங்களா? ரிட்டையர் ஆகிட்டார் அவர். யாரும் தெரியுமா? இல்லை, அவரை தான் பார்த்துட்டு போகலான்னு வந்தேன். சரி, என்ன விஷயம் சொல்லுங்கள், எங்கிட்ட சொல்லுங்கள். இல்லை, ஒரு 3 மாதத்துக்கு முன்னாடி என் பொண்ணுக்கு ஒரு வரம் வேணும்னு சொல்லிட்டு இங்கே வந்து ஜாதகம்லாம் கொடுத்துட்டு போனேன். அதெல்லாம் சரியாயின்னு சொல்லி ஒரு வரனை ரெடி பண்ணி கொடுத்தாங்க. சரி, அதுக்கப்புறம் 2 பேர் வீட்டில் 2 பேருக்கும் ஜாதகம்லாம் பொருத்தமாச்சு. சரி, நாங்களும் பையன் வீட்டுக்கு சொல்லி பையன் வீட்டுக்கு வந்து பொண்ணெல்லாம் பார்த்தாங்க. எல்லாம் சமாதானம் பண்ணி 2 பேர் வீட்லையும் கல்யாணத்துக்கும் இது பண்ணாங்க. சரி, அவங்க கேட்ட மாதிரி எல்லாம் செய்ய வேண்டியதெல்லாம் செஞ்சு மிக சிறப்பாக கல்யாணத்தெல்லாம் முடிச்சு கொடுத்தோம். இப்போ 3 மாதம் ஆயிடுச்சு. இன்றைக்கி திடீர்னு என் பொண்ணு காலையில் அழுதுகிட்டே வந்தாள். என்னாச்சு? என்னான்னு கேட்டால், அவளோட ஹஸ்பண்ட் இப்போ மருமகன் எங்கள் ஆஃபீஸில் வேலை செஞ்சோன்னா அந்த ஆஃபீஸில் வேலை செய்கிற பொண்ணை லவ் பண்ணின்னு வந்தானா, அந்த பொண்ணை கூப்பிட்டுன்னு ஓட்டிகிட்டு இருக்கான். ஐயோ, ஓட்டிகிட்டு இருக்கான். அந்த பைக்கும் எடுத்துன்னு போயிட்டுருக்கிறான். ஐயோ, என்ன கொடுமை இது! அதுதான் தெரியல, என் பொண்ணு வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சுன்னு சொல்லி அவனும் அழுதுன்னு இருக்கிறா. எனக்கு அப்போ தான் ஞாபகம் வந்தது. சரி, இங்கே தானே மாப்பிள்ளையை ரெடி பண்ணி கொடுத்தீங்க, சரி அதனால் ஒரு வார்த்தை சொல்லி ஏதாவது பண்ண முடியுமான்னு கேட்குறதுக்கு தான் வந்தேன் நான். இப்போ இங்கேருந்து ஒன்றும் பண்ண முடியாது. என்ன பண்ணுறது? இப்போ எங்களோட வேலை எப்படின்னா, ஒரு பொண்ணுக்கு ஒரு மாப்பிள்ளைக்கு ஒரு பொண்ணை கண்டுபிடிச்சி நல்ல ஜோடியை கண்டுபிடிச்சி கொடுக்கறது தான் வேலை. அதை 2 வீட்டுக்காரையும் இன்ட்ரடியூஸ் பண்ணி கண்டுபிடிச்சி கொடுத்தா எங்களோட வேலை முடிஞ்சது. நாங்கள் கமிஷன் வாங்கிட்டு வந்துடுவோம். அதுக்கப்புறம் கல்யாண வேலை, அந்த வரதட்சணை மேட்ரு அதெல்லாம் பேசி முடிஞ்சு கல்யாணத்தை நடத்துறது 2 வீட்டுக்காரோடையும் வேலை. இதில் எங்களுக்கு ஒன்றும் பண்ண முடியாது. இந்த என் பொண்ணோட வாழ்க்கை இந்த மாதிரி ஆயிடுச்சுன்னா எப்படி, ஏதாவது ஒரு வழி சொல்லுங்களா? புரியுது. இது ஒரே ஒரு வழி. நீங்கள் கல்யாண ஃபோட்டோ இருக்குது, கல்யாண பத்திரிக்கை இருக்குல்ல, அது 2 எடுத்துகிட்டு ஒரு எல்லா டீட்டெயிலாக ஒரு கம்ப்ளைண்ட் எழுதிடுங்க. எல்லாம் அதில் வரதட்சணை என்ன கொடுத்தீங்க, என்னென்ன பண்ணீங்க, எல்லாமே கம்ப்ளைண்ட் எழுதி வரதட்சணை ஃபோட்டோ 1, பத்திரிக்கை 1 எல்லாம் அட்டாச் பண்ணி பக்கத்தில் போலீஸ் ஸ்டேஷனில் கொடுத்துருங்க. அவர் ஆக்ஷன் எடுத்துடுவாங்க. கண்டிப்பாக கண்டுபிடிச்சி கொடுத்துருவாங்க. நம்ம போலீஸ் எல்லாம் ரொம்ப ஷார்ப்பு. ஏற்கனவே இடத்த விற்று தான் அந்த கல்யாணமே நடத்தினேன். பைக் வேணும்னு கேட்டான், அந்த பைக் வாங்கி கொடுத்துட்டோம். அது பைக்கில் வந்து லோனில் தான் வாங்கி கொடுத்துருக்குறேன். அதுவும் நான் தான் கட்டின்னு இருக்கிறேன். 2 மாதமாக டியூ நான் தான் கட்டின்னு இருக்கிறேன். இதுக்கடையில் பொண்ணுக்கிட்ட காரு வேணும்னு கேட்டிருக்கான். அவன் வந்து எனக்கு சொல்லி காரு கேட்குறாருப்பா அப்படின்னு. சரி, இருக்கிற ஒரு வீடு அதை விற்றுட்டு கார் வாங்கி கொடுக்கலான்னு அது ஏற்பாடு பண்ணினாங்க. இப்போ இந்த மாதிரி சூழ்நிலை இருக்கும்போது அவன் இப்படி அந்த பொண்ணை கூட்டின்னு ஓட்டான். அவங்க வீட்டில் கேட்டாக்கா எங்களுக்கு தெரியாதுன்னு சொல்கிறாங்க. அதுதான் என்ன பண்ணுறதுன்னு ஒரு. நீங்கள் லேட் பண்ணக்கூடாது, லேட் பண்ண வேண்டாம். உடனே போய் கம்ப்ளைண்ட் எழுதிட்டு நாங்கள் அந்த பேப்பரெல்லாம் இன்னும் அட்டாச் பண்ணி போலீஸ் ஸ்டேஷனுக்கு கொடுத்துருங்க. அது கண்டிப்பாக கண்டுபிடிச்சிடுவாங்க. தேவைப்பட்டால் வேலை கோர்ட்டில் போக வேண்டியிருக்கும். கோர்ட்டு மூலமாக போனால் உங்களுக்கு சாதகமாக தான் தீர்ப்பு வரும். கவலையே படாதீங்க. இல்லை, கோர்ட்டுக்கு போனோம்னா இன்னும் என்ன இழக்கணும்னே தெரில. அங்கே கேஸுன்னு சொல்லி அப்படி இழுத்து விட்ருவாங்க. இது இல்லாமல் வேறு வழி ஏதாவது? ஒரே ஒரு வழி தான். நாங்கள் ஒன்றும் பண்ண முடியாது. இதில் நாங்கள் தலையிடவே கூடாது. நாங்கள் மீடியேட்டர் மாதிரி தான். இந்த கோர்ட்டு போலீஸ் ஸ்டேஷன் இல்லாமல் வேறு இல்லை. அங்கே தான் அவர் தான் கண்டுபிடிச்சி கொடுக்கணும். வேறு என்ன பண்ணுறது நம்ம? அதுதானே லீகலாக போகணும். லீகலாக போயால் தான் உங்களுக்கு சேஃப்டியாக இருக்குது. ஏன்னா வயசான காலத்தில் அங்கே இங்கேயும் ஓடி கேஸ் இழுத்து விட்டுருவாங்களோ ஒன்றும் பார்க்குறோம். இல்லை, அதெல்லாம் இருக்காது. நிம்மதியாக போங்க. அது சீக்கிரம் லேட் பண்ணாமல் எழுதி கொடுங்க. அதான் இப்போ ஃபஸ்ட்டு அதுதான் பண்ணலாம். நம்ம சைடு ஒன்றும் பண்ண முடியாதுங்க. நானும் சாரி.
எல்லாம் நீங்கள் தான் அரேஞ்ச் பண்ணி கொடுத்தீங்களே, சரி அதனால் ஒரு வேளை அதுதான் சொல்கிறதுக்கு வந்தேன். ஒன்றும் பண்ண முடியாது. ஏதாவது டவுட் இருந்தால் ஒன்று கேளுங்க, அவ்வளோதான். வழி சொல்ல முடியும். சரிங்கம்மா. அதெல்லாம் இல்லை, இப்போவே எழுதி கொடுத்துட்டு போங்க. சரி, ஓகே ஓகே ஓகே. அவ்வளோதான், எல்லாம் நல்லபடியாக நடக்கும், கவலைப்படாதீங்க. நல்லபடியாக தான்.